எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாமா? 10லேருந்து 12 கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் கீழே எக்ஸ் வடிவத்தில் வெட்டிட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, அதோட தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை